எவ்ரிவன், வெல்கம் டு தி பி டாக் அண்ட் ஆஷ் ஷோ. பி டாக் அண்ட் ஆஷ் ஷோக்கு பி டாக் ஏன்டா லேட்டா வந்திருக்கான் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் இப்பயே சொல்லிடுறேன். அவர் ரொம்ப நாள் கழிச்சு இந்தியாவுக்கு வந்ததுனால அவர் இப்போ ஒரு கோவில் சுற்றுலால இறங்கியிருக்காரு. திருச்சி என்ன, ஸ்ரீரங்கம் என்ன, அப்புறம் வேற எங்கடா, நாகர்கோவில் என்ன, மாயவரம் என்ன, சிதம்பரம் என்ன, நானும் ஒரு 4 ஊர் சொல்லி விடுறேன். ஊர் ஊரா போய் ஃபேன்ஸை சந்திச்சிட்டு இருக்காரு. எல்லா இடத்துலயும் ஃபேன்ஸ் அவர்கிட்ட உங்க ரிவ்யூ தான் சார் பெஸ்டா இருக்கு, சூப்பரா கலக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, அப்படியே வந்துட்டு இந்தியா T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. புதுசா பிரக்யான் ஓஜாவும் ஆர்பி சிங்கும் வந்ததுக்கு அப்புறமா சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்ல பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்குவாடை பத்தி உங்களோட சொற்பொழிவா ஆத்திட்டு போங்க, நான் கூப்பிட்டுருக்கேன். பீடா ஆத்துப்பா, எப்படிப்பா இருக்கு ஸ்குவாடு? முதல்ல அவங்க சொன்னதெல்லாம் ஆஷ் அண்ணாவை கேட்டதா சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்க. என்னை பத்தி யாரும் எதுவும் சொல்ல. முதல்ல ஸ்ரீரங்கத்துல ஒருத்தர் கேட்டாரு, ஆஷ் அண்ணாவை கேட்டதா சொல்லுங்க, சரின்னு. அதுக்கப்புறம் பிள்ளையார்பட்டி அங்கேயும் அதே சொன்னாங்க. சாமி மேலையில ஒருத்தர் கேட்டாரு, சொன்னையோ ஒவ்வொருத்தரும் ஆஷை கேட்டேன், எப்படி எல்லாருக்கும் கொடுக்க முடியும்? எல்லாரும் கொடுக்கலாம் முடியாது ஆஷ் அண்ணன், உங்க நற்கல்தனம் மட்டும் உங்களுக்கு சரியாவே போலையே அப்படின்னு. எப்பங்க ரெக்கார்ட் பண்ண போறீங்க T20ன்னு? தரிசனம் முடிச்சுட்டு ஆஷ் கூப்பிட்டுருக்காரு, போன உடனே வரோன்னு எல்லாரும் உங்களை பத்தி ரொம்ப இதுவா சொன்னாங்க. எப்ப நீங்க கிரிக்கெட் ஆடுவீங்க, நிறைய பேர் உங்களுக்காக ப்ரே பண்றேன்னு சொன்னாங்க. இட் வாஸ் ரியலி ரியலி டச்சிங். ஐ கேன் சே தட் we will pray for ஆஷ். என்ன ஆச்சு அவருக்குன்னாரு, இல்லை இன்னும் ஒரு 2 மாசத்துல ஆட ஆரம்பிச்சிருவாருன்னு. அவர் ஆடணும்னு நாங்க ப்ரே பண்ணோம்னு சொன்னாங்க. நமக்கு பாருங்க எப்படிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கான்னு. ஐ எம் ரியலி ரியலி டச்டு. சரி, சூப்பர். பார்க்கவே இன்னைக்கு ஒரு பக்தி பரவசமா அப்படியே இருக்கு, பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, பீடாக் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அஜித் அகர்கர் தலைமையில சுப்மன் கில்ல வைஸ் கேப்டனா ஸ்குவாடுக்குள்ள அனௌன்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அவர் விளையாடிட்டு இருந்தாரு. நிறைய ஒரு கேள்விகள் எழுந்தது. சுப்மன் கில், லெட்ஸ் நாட் ஃபர்கெட், எல்லாருமே இன்னைக்கு சஞ்சு எடுத்துட்டாங்கிற சந்தோஷத்துல இருக்கலாம். பட் ஆனா ஐ வில் அகைன் ரீஇட்டரேட், சுப்மன் கில் ஒரு ஃபேபுலஸ் பிளேயர். அவருக்கு இந்த நேரத்துல அவரால் கிரெடென்ஷியல்ஸ் T20ல அந்த அளவுக்கு சரியா வராதனால அவரோட பிளேஸ்ல சஞ்சு சாம்சனே ஓபன் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி பிக்சரை கொடுத்திருக்காங்க. இஷான் கிஷன் has been rewarded for his fabulous first class and சையத் முஸ்டாக் அலி performance. So very happy, so glad. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரியிலே ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு என்னன்னா இஷான் கிஷனோட ஸ்டோரி தான். என்னன்னா, கிரிக்கெட்டுக்கு அவர் நியாயமா நடந்திருக்காரு கடைசி ஒரு 1 இயரா. புச்சிபாபு விளையாடினாரு. ஜார்க்கண்டுக்கு அவர் தலைமையில ரஞ்சி டிராபி ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு புச்சிபாபு விளையாடினாரு. டீமை ரெடி பண்ணாரு. ரஞ்சி டிராபில போய் பர்ஃபார்ம் பண்ணாரு. டீமுக்காக தனியா நின்னு பேட்டிங் ஆடினாரு. சையத் முஸ்டாக் அலி கூட்டு போயிருக்காரு டீம் ஒரு பெரிய வின் ஃபைனல்ல. அவங்க ஜார்க்கண்ட் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. வந்தேன் பாரியா மாப்பிள்ள எப்படி வரேன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இறங்கியிருக்காரு. த பேக் ஆஃப் அ வண்டர்ஃபுல் டொமஸ்டிக் சீசன் சோ ஃபார் ஃபார் இஷான் கிஷன். சோ ஹாப்பி. 100 அடிச்சிருக்காரு ஒயிட் பால் கிரிக்கெட்ல. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரிங்கு சிங்குக்கு என்ன ஆச்சு? பயங்கரமா ஆடி இருந்தாரையா. அவரோட ஒரு பெட்டர் பினிஷர் எங்கயா நாட்டுல அப்படின்னு கேட்டு இருக்கும் போது, ரிங்கு சிங் எங்க மைண்ட்ல, எங்க மனசுல இருக்காருங்க. we wanted to try a few combinations அப்படிங்கிற மாதிரி செலக்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி புது செலக்ஷன் கமிட்டில ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. 100+ டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்த பிரக்யான் ஓஜா அண்ட் ஆர்பி சிங். நல்ல ஒரு கிரெடென்ஷியல் உள்ள ஒரு செலக்ஷன் குரூப்பா இப்ப அமைஞ்சிருக்கு. நல்ல ஹெல்தி டிபேட்ஸ் இருந்திருக்கும். அந்த ஹெல்தி டிபேட்ஸோட அவுட்கம் தான் இந்த குட் ஸ்குவாட். அப்படிடா உன்னோட தாட்ஸ் என்ன? இதுக்கு மேல அவங்க பெட்டர் ஸ்குவாடை எடுக்க முடியாது. ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க சொன்னதுக்கு I'm just adding it on. Shubman Gill is a fabulous player. His skill levels are extremely high. He came into the T20 format only because of one thing. He has amazed runs in IPL. That was the criteria actually for him to get in. Unfortunately, அவர் ரன் அடிக்கல. அதனால he has been overlooked. ஒரு வைஸ் கேப்டனை நீங்க விடுறீங்கன்னா இது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற ஒரு செலக்ஷன் கமிட்டி. இது ஒரே ஒரு வருத்தம், அதை மட்டும் நான் என்னோட இதை சொல்றேன், அது ஓகேவா சொல்லுங்க. ஜிதேஷ் சர்மா has not done anything wrong to lose a spot, even though இந்த இஷான் கிஷானோட செலக்ஷன் பர்ஃபெக்ட்லி ரைட். ஏன்னா சஞ்சு சாம்சன் இஸ் கோயிங் டு ஓப்பன். ஒரு மேட்ச் தான் சஞ்சு சாம்சன் ஆடினாரு, அதில் ஒரு பிசுறு கலப்பினாரு இல்லைங்களே. they still want to have a backup wicket keeper who can do similar job to Sanju Samson. அதனால இஷான் கிஷான் எடுத்திருக்காங்க. ஒரு ட்வீட் நீங்க போட்டீங்களே, அது என்னது, சேட்டன் அடிப்போலி, கரெக்டா? அடிப்போலியான சேட்டா அப்படின்னு போட்டாங்க. தப்பு, அடிப்போலி கிடையாதுல, அடி நெஜம். சொல்றத கரெக்டா சொல்லணும். அடி இனிமே போலி கிடையாது, நெஜம். இந்த பக்கம் நகர்ந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல, இந்த பக்கம் நகர்ந்து மிட் விக்கெட் மேல இருக்குல்ல எல்லாருக்கும்.
இப்போ அவருக்கு என்னன்னா ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், சஞ்சு சாம்சன் நோஸ் தட் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு. அந்த பிரஷர் எதுவுமே இல்லாம தலையில இருக்கிற அந்த கிரீடத்தை இறக்கி வச்சுட்டு இறங்கி செய்வாரு. இதை விட ஒரு பெட்டர் டீம் அவங்க செலக்ட் பண்ண முடியாது. இட் இஸ் ஆல் பேசஸ் கவர்டு. It looks threatening with both bat and ball. It is going to be India Australia final. அத கடக்கறாங்களான்றது தான் ஒரே கேள்வி. இட் இஸ் கோயிங் டு பி an India Australia final அப்படின்னு பீடா முதல்ல ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்திருக்காரு. என்ன ஒரு நல்ல ஒரு இந்த முட்டுக்கட்டையை தாண்டற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, வருண் சக்கரவர்த்தி yet another man of the series performance வேற லெவல்ல கலப்பிருக்காரு, பிசிர் கலப்பிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. இந்த சீரீஸோட பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் எடுத்ததுல இருந்து ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன கிளியர் ஆச்சுன்னா பீடா, சவுத் ஆப்பிரிக்கா தரப்புல இருந்து நமக்கு பெரிய சேலஞ்ச் வராது அப்படிங்கிறது என்னோட ஒரு கணிப்பு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவால சரி டெவால் பிரெவிஸாலையும் சரி டானவன் ஃபெரேராலையும் சரி ஏடன் மார்க்ரம் வாஸ் தி ஒன்லி பேட்டர் வருண் சக்கரவர்த்திக்கு அகைன்ஸ்டா ஃபீட் யூஸ் பண்ணாரு. மத்தபடி நிறைய பேர் இன்னும் அவரை பிக்கே பண்ணல சவுத் ஆப்பிரிக்கா தரப்புலங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா தான் ஒரே ஒரு நமக்கு சேலஞ்சா இருக்க போகுது. பட் எனக்கு என்னோட பிகெஸ்ட் கொஸ்டின் க்ளோசர் டு தி வேர்ல்ட் கப் நான் ரீஸ் பண்றேன், 4 பெஸ்ட் பவுலர்ஸ் இந்தியாவால 11ல ஆட முடியுமா, இல்ல அந்த நம்பர் 8ல எனக்கு பேட்டிங் வேணுங்கிற ஒரு சின்ன விஷயத்துக்காக குல்தீப் யாதவ் வெளில விட போறாங்களாங்கிறது க்ளோசர் டிபேட் வச்சுக்கலாம். பட் இன்னொரு அந்த க்ளோசர் டு தி டோர்னமெண்ட் அந்த டிபேட் பண்ணலாம். பட் நான் எங்க போக நினைக்கிறேன்னா, இந்தியன் கிரிக்கெட் எந்த இடத்துல ஒரு வலுவான நிலைமையில இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜிதேஷ் சர்மா வெளில போயிருக்காரு, அவருக்காக நம்ம சாரியா ஃபீல் பண்றோம். அதாவது இங்க நீ பெட்டரா பண்ணு அப்படின்னு சொல்லல, சாரியா ஃபீல் பண்றோம். அதே மாதிரி சுப்மன் கில் வேற லெவல் பிளேயர் டீமுக்குள்ள எடுக்க முடியலன்னு சொல்றோம். ஸ்ரேயஸ் ஐயர் முதலே எடுத்துக்கலாமேப்பா, ஐபிஎலோட அந்த மொமெண்டம் இருந்ததே அப்படின்னு சொல்றோம். யசஸ்வி ஜெய்ஸ்வால் வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருந்தாரியா, எங்கேயா அவரு அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில இருக்கும். அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம கையிலேயே இந்த ஜாபை கொடுத்தா கூட 20 பேர் தான் நம்மளால செலக்ட் பண்ண முடியும். 15 பேர் ஐசிசி இவெண்ட்டுக்கு செலக்ட் பண்ண போது எவ்வளவு ஒரு கடினமான விஷயமா இருக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன் பிடாக் பிஃபோர் ஐ டைவ் பேக் டு யூ. அதாவது சுப்மன் கில் அண்ட் சஞ்சு சாம்சனோட செலக்ஷன் கொனண்ட்ரம் என்ன, எதனால சுப்மன் கில்ல செலக்ட் பண்ணாங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரொடியூசர் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுவாரு. ஐ வாண்ட் டு தேங்க் ESPN Cricket Info ஃபார் டேக்கிங் தி ஸ்கிரீன்ஷாட். நான் உங்ககிட்ட தான் எடுத்திருக்கேன். சுப்மன் கில் அதாவது 2023ல டெபியூ பண்ணிருக்காரு. அவர் டெபியூ பண்ணதுல இருந்து தேர் யூ கோ 3rd Jan 2023ல இருந்து 30th July 2024 வரைக்கும் ஒரு சூப்பர்ப் T20 ரன்ல இருந்தாரு. 126 நியூசிலாண்டோட அகமதாபாத்ல அடிச்சிருக்காரு. 46 ஸ்ரீலங்காவோட குட் ஸ்ட்ரைக் ரேட் 7th Jan அடிச்சிருக்காரு. 77, 23, 31, 66, 58, 34, 39 he had a very reasonable run in T20 கிரிக்கெட். இந்த ரன்னுக்கு அப்புறமா டெஸ்ட் கிரிக்கெட்ல பிஸி ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, 30th Julyக்கு அப்புறம் வந்தவன் தான் சேட்டன் வந்தல்லே அடி பொலிக்க வந்தல்லே அப்படின்னு வந்தான். T20 நடந்தது. அந்த டைம்ல எல்லாம் டூர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க, ஜிம்பாப்வேக்கு போனாங்க. அப்ப சஞ்சு சாம்சன் மேல போய் பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாரு. இது அவரோட ரெக்கார்டு. 300, ஒரு 50, ஒரு 20, ஒரு 13 அடிச்சு பியூட்டிஃபுல்லா அவரோட பொசிஷனை செட்டில் பண்ணாரு. 10th September 2025 இந்தியாவோட டெஸ்ட் கேலண்டர் முடிஞ்சு ஒயிட் பால் கேலண்டர் ஆரம்பிச்ச உடனே சுப்மன் கில் கேம் பேக் டு ஹிஸ் ரைட்ஃபுல் பொசிஷன். அதாவது பல பேர் என்னடா திருப்பி அவர் எடுத்துன்னு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு கன்சிடரேஷன் தான், அவரை திருப்பி எடுத்துன்னு வைஸ் கேப்டன் ஆக்குனதை பத்தி தான் நிறைய பேர் பேசினாங்களே ஒழிய வேற எந்த விதமான பிரச்சனைகளுமே கிடையாது. அவர் வந்ததுக்கு அப்புறம் இதுதான் அவர் ரிட்டர்ன்ஸ், மீகர் ரிட்டர்ன்ஸ், பெரிய 50s இல்ல, வால்யூம் இருந்தாலும் ஸ்ட்ரைக் ரேட் பெருசா இல்லைங்கிறதுனால இப்ப செலக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, சுப்மன் கில் உங்க மேல எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, பட் வி வாண்ட் டு கோ பேக் டு சஞ்சு, ஏன்னா எங்களுக்கு ஹி கேவ் அஸ் ராலக்கிங் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சஞ்சு வந்ததுக்கும் ப்ராப்ஸ், சுப்மன் கில் இழந்த இடத்துக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அப்புறமா அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த செலக்டர்ஸோட டிசிஷனும் கரெக்ட், இப்ப திருப்பி எடுத்துருக்க டிசிஷனும் கரெக்ட்ங்கிறது தான் என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. பீடாக் ஒத்துக்கிறியா இல்லையா? ஒரு வைஸ் கேப்டனை நீங்க 2 ஃபார்மேட்ல கேப்டனா இருக்கிற ஒரு பிளேயரை ஸ்குவாட்ல இருந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்யூனிகேஷன் ஷுட் ஹவ் டன் பிட்வீன் த கோச் அண்ட் தி பிளேயர். அது உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா அங்கதான் நடக்கும். தேர் யூ ஹாவ் டு ரியலி கிவ் தம்ஸ் அப் டு கௌதம் கம்பீர். பாட்டம் லைன், இவ்வளவு லாங் ரன் அவர் கொடுத்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா சுப்மான் கில்லோட கிளாஸ் பர்ஃபார்மன்ஸா முடியலங்கும் போது என்னோட அந்த வைஸ் கேப்டன் அது இது எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அக்ஷர் பட்டேல வைஸ் கேப்டனை போட்டுட்டு அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் அவர் கொண்டு வந்திருக்காரு. அவர் லாஸ்ட் T20 அவர் ஆடும்போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, என்னடா அது எப்படி அகமதாபாத்ல கண்டிப்பா கில் அடிச்சிருப்பாரு, அதையும் நான் சொல்றேன். அகமதாபாத்ல கில் அடிச்சிருப்பாரு. அவரோட ஒன்லி T20 100 T20 100 கேம் அகமதாபாத் அகைன். ஏன்னா அகமதாபாத் அவருக்கு அவங்க வீட்டு தோட்டம் மாதிரி ரெகுலரா ஆடி பழகிற இடம்.
அப்படிங்கும் போது நீங்க டீம்ஸ் இன்ட்ரெஸ்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட்னு இப்படி ஒரு டெசிஷனை கௌதம் கம்பீர் எடுத்திருக்காருன்னா ஒரு தம்ஸ் அப். ரெண்டாவது, நீங்களும் அதை சொல்றீங்க, ஃபீல் சாரி ஃபார் ஜிதேஷ் சர்மான்னு. எஸ் நாட் டன் எனிதிங் ராங். எப்பப்பெல்லாம் சான்ஸ் எடுத்து வச்சு எக்கிருக்காரு. இப்போ அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, எனக்கு ஷூரா தெரியல சஞ்சு சாம்சன், பட் இஸ் கோயிங் டு பி மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ், எனக்கு ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னு இன்ஃபார்ம். இன்னொன்னு, எத்தனை தடவை நீங்க ஜார்க்கண்ட் வந்து பீட் எனி ஃபார்மேட் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட் இன் இந்தியா, எத்தனை தடவை ஹேவ் யூ சீன் ஜார்க்கண்ட் வின் அ ட்ராஃபி? சிங்கிள் லேண்டடா எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்சஸ். ஒரே ஒரு மேட்ச் தான் ஹோல் காம்படிஷன்ல தோத்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ராபின்ல 7-7 ஜெயிச்சுட்டு ஆந்திராவோட க்ளோஸா ஒரு 9 ரன்ல தோத்தாங்க. ஒரு ஃபைனல்ஸ்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினா இருப்பாருங்க, அதுதான் வந்து எல்லாருக்கும் ஒரு பூஸ்ட். இப்போ நான் பர்ஃபார்ம் பண்ணா என்னால இந்தியா டீம்ல வர முடியும் அப்படின்னு. போலிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஒரே ஒரு தடை 2 தடை வரும். 2வது தடை வந்து எப்படின்னா, அவன் நான் யாரை பத்தியும் கவலைப்படாம நல்ல டீமை வச்சுன்னு இந்த மாதிரி கிரிக்கெட் ஆடி தோப்பேன் அப்படின்னு கங்கணம் கட்டுற இங்கிலாந்து. ஸோ அவனை பத்தி ஜாஸ்தி நம்ம பயப்பட வேணாம். ஆஸ்திரேலியா இஸ் கோயிங் டு பி த ஒன்லி ப்ராப்ளம் ஃபார் தம், பட் ஐ ஸ்டில் ஃபீல் இந்தியா ஹஸ் காட் எவ்ரி சான்ஸ் and be the only team to defend the T20 World Cup ever in the history of T20 cricket. ஆக்சுவலா இந்த டீம் வந்து டிஃபெண்ட் பண்ணலன்னா இட் ஹேஸ் டு கோ டவுன் டு a lot of luck தான் நான் ஃபீல் பண்றேன் பிடாக். ஏன்னா இன்னும் வந்து இந்த bowling அட்டாக்ல பிக் பண்ணாத 2 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. போட்டாலே எம்விபியா இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க. நியூ பாலை எடுத்தாலே ஸ்விங் பண்ணி அப் ஃப்ரண்ட் விக்கெட் எடுக்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க. ஸ்லோவர் பவுன்சர் போட்டு அல்லேக்கா ஓவர் தள்ளுறதுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க. ஹூஸ் அன் ஆல் ரவுண்டர், கட்டார் முடார்னு பேட்டிங் ஆடுறான். லெஃப்ட்ல ஸ்பின் போட்டு லெஃப்ட்ல பேட்டிங் ஆடி உனக்கு விக்கெட் விழுந்தா உள்ள போய் தேத்துறதுக்கு அக்சர் பட்டேல் இருக்கான். இதெல்லாம் இருந்துன்னு இந்த போலிங் அட்டாக் அகேன்ஸ்டா எத்தனை டீமால ரன் அடிக்க முடியுங்கிறது சம்திங் தட் கொஸ்டின் கீப்ஸ் கிராப்பிங் அப் இன் மை ஹெட். பட் ஒரே ஒரு கொஸ்டின் எனக்கு கேட்கணும் பீடாக். இப்போ ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி டோர்னமெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு பேக்கப் கீப்பர் எடுப்பாங்க. எப்பவுமே ஹோம்ல தான் நடக்குது இந்த டோர்னமெண்ட். பேக்கப் கீப்பரோட அவசியம் இருக்கா? ஒன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட், ஓகே மேபி அந்த ஈவினிங் ஆஃப் த கேம் அந்த மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி கீப்பர் கூட ஓகே. ரெண்டாவது கொஸ்டின் இஸ் வைஸ் கேப்டன்ங்கிறது வந்து இஸ் இட் மேண்டேட்டரி டு அனௌன்ஸ் அ வைஸ் கேப்டன் இன் தி ஸ்குவாட் கோயிங் இன்டு தி ஐசிசி வேர்ல்ட் கப்? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு தோணலாம்ல இந்தியாவுக்கு நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, ஐ வாண்ட் பிளே வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் எங்க விளையாட வைப்ப? இட் பிகம்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணி ஆகணுமா? உன்னோட தாட் என்ன? ஆர் இஸ் இட் அ மேண்டேட்டரி ரூல்? ஏன்னா வைஸ் கேப்டன் நீ அனௌன்ஸ் பண்ணணும்னா யார வேணா, பும்ரா இருக்காரு, ஹார்திக் இருக்காரு. ஸோ தட் இஸ் த ஒன்லி பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன். என்ன பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல் ஃபேபுலஸ், பட் ஸ்டில் ஒரு கேரண்டீட் பிளேயர் அனௌன்ஸ் பண்ணலாமா இல்ல அனௌன்ஸ் பண்ணாம இருக்கலாமா? நீ உனக்கு என்ன தெரியும், என்ன நினைக்கிற? முதல் கேள்வி நீங்க சொன்னீங்க இந்தியால தான் ஆடுறாங்க, 2வது விக்கெட் கீப்பர் வேணுமான்னு கேட்டீங்க. அவங்க இஷான் கிஷானை எப்படி பாக்குறாங்கன்னா அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து சஞ்சு வந்து இப்போ இந்த நியூசிலாண்டோட 5 மேட்ச் ஒரு கடார் முடார் இன்னிங்ஸ் ஆட்டான்னா அதுக்கப்புறம் வந்து இஷான் கிஷன் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். அஸ் அ பேட்ஸ்மேன் இந்த டாப் 5 நீங்க கிராக் பண்ண முடியாது. 2வது நீங்க சொல்ற பாயிண்ட் வெரி வெரி கரெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வைஸ் கேப்டன்றது எதுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க, ஐ ரியலி ஹாவ் நோ ஐடியா வாட்ஸ் ஓவர். ஏன்னா இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். ஜடேஜா வந்துட்டு நீங்க ரிட்டையர் ஆன உடனே டெஸ்ட் மேட்ச்ல அவர் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ஆஷ் பாய் டு கம் டு மீ அண்ட் கிவ் சம் அட்வைஸ். நீங்க வைஸ் கேப்டனா டீமுக்கு. ஸோ இப்போ இது எப்படின்னா இந்த சீனியர் பிளேயர்ஸ் எல்லாமே தே கம் டு ஹடில் டு கிவ் தேர் ஓன் ஒப்பீனியன் ஆன் வாட் ஷுட் பி டன்னுங்கும் போது இந்த வைஸ் கேப்டன்றது நீங்க சொல்ற மாதிரி எதுக்கு அனௌன்ஸ் பண்றாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு டீம் பாத்தீங்கன்னா கட்டார் முட்டார்னு ஒரு ஸ்ரீலங்காலாம் பாத்தீங்கன்னா ரைட்ல ஆடுறவங்க எல்லாருமே வந்து இடது கையில ஆடக்கூடிய ஆளுங்க, முறுக்கு முறுக்கு போட்டு ஆடுறானுங்க. அப்படிங்கும் போது நீங்க யோசிக்கிறீங்க வாஷிங்டன் சுந்தர் கேன் ரியலி போல் வெல் அண்ட் he shown his credentials that he can bat well tooங்கும் போது இப்போ நீங்க எப்படி யோசிப்பீங்க? நாளைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக கௌதம் கம்பீர் வந்து அக்ஷர் பட்டேல வந்து இந்த மேட்ச் நீ வேணான்றான்னா என்ன சொல்லுவாங்க? அப்படி சொல்லி தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, they will all go against கௌதம் கம்பீர் just because the player is a vice captain of the team. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வி வெரி கரெக்ட். எனக்கு அன்லெஸ் அதர்வைஸ் இப்ப விராட் கோலி ரோஹித் சர்மான் 2 பேர் இருக்காங்க. விராட் கோலி ரோஹித் சர்மான் 2 பேர் இருக்காங்க. நீ அனௌன்ஸ் பண்ண மார்னாஸ் லபுஷேனு, மாரியாஸ் லபுஷேன், ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், இந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. நீ அனௌன்ஸ் பண்ணு. அப்படிங்கும் போது ஐ கான்ட் ரியலி
Are they looking Akshar Patel to be the next captain to succeed Surya Kumar Yadav? I don't know. தெரியாது. அப்படிங்கும்போது எனக்கு இந்த கன்ஃபியூஷனே இல்லாம வெறும் கேப்டனை மட்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். இது ஏன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இட் ஹஸ் காட் நோ வேல்யூ அடிஷன் வாட்ஸ்ஓஎவர். சரி, இன்னும் ஒரே சின்ன ஒரு கொஸ்டின். இப்ப ரீசெண்டா வந்து இந்த வேர்ல்ட் கப்பை நோக்கி தான் நிறைய வந்து இந்த டெலிவிஷன் ரைட்ஸ் டீல்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க. ஓகே, நிறைய ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப்ல நாங்க வந்து வி மேட் a lot of losses அப்படின்னு சொல்லி பிராட்காஸ்டர் பேசியிருக்காங்க. அண்ட் வி வாண்ட் டு ரீநெகோஷியேட் த டீல்னு சொல்லிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, போன வேர்ல்ட் கப் பிராட்காஸ்டிங் வைஸ்ல இருந்து பயங்கரமான நஷ்டம், எங்களுக்கு அந்த அளவுக்கு வியூவர்ஷிப் இல்லைங்கிறதும் ஒரு நியூஸா வெளியில வருது. அண்ட் எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒரு T20 வேர்ல்ட் கப் இருக்கு, எவ்ரி 4 இயர்ஸ்க்கு ஒரு 50 ஓவர் வேர்ல்ட் கப் இருக்கு, நடுவுல குறுக்க போதா ஒரு WTC ஃபைனல் இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னா வந்து போக ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி இருக்கு. எனக்கு என்னோட ஒரு தாழ்மையான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா ICC டோர்னமெண்ட் நடத்தினா அந்த வேர்ல்டு கப் மெடலுக்கு என்ன மரியாதை? ரெண்டாவது, when you are playing so many teams, I get it. ஒரு 2028 LA ஒலிம்பிக்ஸ் வரப்போகுது. ஸோ யூ ஆர் ட்ரைங் டு இன்க்ளூட் a lot of other teams from the world. அப்படி அதை நடத்தும் போது அவங்க எல்லாரையும் ஒன்னா குரூப் பண்ணும்போது நிறைய டெட் ரப்பர்ஸ் இருக்கு. பீடாக், போன வேர்ல்டு கப் சூடு பிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. shouldn't they be playing separately and then coming into the super 8s? உன்னோட தாட் என்ன இதை பத்தி? கரெக்டா சொன்னீங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப 20 டீம் பண்ணிட்டாங்க. T20க்கு. இப்போ இட்டாலி ஒரு டீம் வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் எப்படின்னா, for them getting into the main draw, whether they win a single game or not is a big achievement for them to rub shoulders against Hardik Pandya, Aiden Markram, Quinton de Kock, etc. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி இந்த சூப்பர் 8s போற வரைக்கும் ஒரு சில மேட்சஸ் எல்லாம் ரெண்டு டாப் டீம் தான் ஒரு டீம்ல இருக்கு. நீங்க how they are groupedன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டாப் டீம் தான் இருக்கு. எல்லாருமே கெஸ் பண்ணிடுவாங்க. அதர்வைஸ் பாகிஸ்தானுக்கு குரூப் மட்டும் எவனும் கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா போன தடவை நம்ம அதான் சொன்னோம், USA இருக்கான், போடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு கரெக்டா போட்டான். பேட்டு மேல பாட்டெல்லாம் வரும், அது வேற விஷயம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன் நான். இப்போ மற்றபடி மற்ற குரூப் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் 8s போற வரைக்கும் உங்களுக்கு சூடு பிடிக்காது. ஸோ அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அந்த சூடு உங்களுக்கு இல்லைன்னா பிக்கப் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதான் அவங்க பண்ணலாம். பட் நம்ம அது அப்படி பேசினா it is like we are letting down the associate teams like Oman, UAE, Italy. உனக்கு நல்லா தெரியும் வேற ஸ்டாண்ட் ஆன் திஸ்னு. அவங்களும் வரணுங்கிறது தான் என் ஆசை. அவங்களுக்கு கிரிக்கெட் கொடுக்கணும் தான் ஆசை. நான் என்ன சொல்றேன், ரெஸ்ட் ஆஃப் த இயர் என்னையா பண்றீங்க? ஐ ஃபைண்ட் சம்திங் ஃபார் தம் த ரெஸ்ட் ஆஃப் த இயர். நோ, நீ வந்து சொல்லு, ஒரு ட்ரை சீரிஸ் நடத்து. பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இட்டலின்னு ஒரு ட்ரை சீரிஸ் நடத்து. ஏதாவது ஒன்று நடத்து. ஐ மீன் there is not enough cricket for them against full member nations to come and participate in a T20 competition. ஏதாவது some sort of, I'm sure they are doing some programs, but I seriously do worry for it. ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட், இந்த டோர்னமெண்ட்ல கண்டிப்பா நானே பார்க்க கஷ்டப்படுவேன். நான் எவ்வளவு பெரிய கிரிக்கெட் பத்தியும் உனக்கு தெரியும், பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ நாளைக்கு வந்து இந்தியாவும் நமீபியாவும் ஆட போறாங்க, எனக்கு தெரியும். ஷுவர், ஜெரார்ட் எராஸ்மஸ் விளையாடுவான், அவன் பேர் என்ன, இந்த நெதர்லாண்ட்ஸ்ல அந்த ஃப்ரெட் கிளாசன் விளையாடுவான், எல்லாரும் விளையாடுவாங்க. ஆனா பார்க்க முடியலையா? ஜஸ்பிரீத் பும்ரா போட்டான்னா நமீபியால யார் ஆடுவான்? வருண் சக்கரவர்த்தி போட்டா யார் ஆடுவாங்க? சோ இதெல்லாம் அந்த மேட்சை பாக்குறதுக்கு கண் கூட கஷ்டமா இருக்கும். அதுல யாராவது ஒருத்தன் ஒரு சிங்கிள் நல்லா என்ன பண்ணுவான் கடைசியில, ஆஸ் கிரிக்கெட் டிராஜிக்ஸ், எவனாவது வருண் சக்கரவர்த்தியை லாங் ஆனுக்கு சிங்கிள் ஆடுவான், பா என்னமா ஆடினா அப்படின்னு பேசுவோம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே, ஒரு பிராட்காஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தோ எக்கனாமிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தோ டஸ் இட் மேக் எனி சென்ஸ் அட் ஆல்? நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன், அது எப்படின்னு நீங்க தான் எவாலுவேட் பண்ணணும். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். For India, Namibia, we want Namibia to fight, but obviously Jasprit Bumrah is just, taking the ball either way around. நீங்க வேற எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இத்தனை டீம் ஆடுறியா, நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து சூடு பிடிக்குதா? ஒவ்வொரு டீம்லயும் 3 ஸ்ட்ராங் டீமை போட்டுட்டு பரவாயில்ல, அந்த கடைசி இன்னொரு குரூப்ல எல்லா அசோசியேட் டீமையும் போட்டு அவன் வரட்டும் உள்ளன்ற சூப்பர் 8க்கு ஒரு டீம். சோ உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு கேம்ஸ் டைட் ஆயிடும். அப்போ காம்படிஷன் டே 1ல இருந்து ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பாகிஸ்தான் ஆடுறாங்க. பாகிஸ்தான் வந்து இந்தியாட்ட தோத்துட்டான்னா ஐயோ அழுதுட்டு இருப்பானே. நமீபியா இருக்கு, மீதி ஓமானா ஏதோ ஒரு டீம் இருக்கு. உடல இந்தியாவோட ஒரு பாரம்பரியமா தோக்கிறது தானே இது, அது நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீதி 2 டீம் ஆட்டம் சூப்பர் 8 போட்டுருவான். உங்களுக்கு கேரி ஓவர் பாயிண்ட்டும் கிடையாது. ஓகே, தெர் இஸ் நோ கேரி ஓவர் பாயிண்ட் அஸ் வெல். அப்படிங்கும் போது நான் என்ன சொல்றேன், 3 டாப் டீமை 4 இதுலயும் போட்டுட்டு அந்த 5வது இதுல என்ன பண்ணு, ஒரு நல்ல ஒரு 4 டீம் ஸ்ட்ராங்கஸ்ட் அசோசியேட் நேம்ஸ் டீமை போட்டு அவன் ஒரு டீம் வரட்டும் சூப்பர் 8க்கு பரவாயில்ல. ஸ்டில் இட் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங்.
rather than you splitting it like this, where there will be no interest at all until the tournament progresses to Super 8s. இது என்னோட thought to make it more interesting. I don't know, what do you think? I do feel for it. ஒரு வேர்ல்டு கப்னு சொல்லும் போதே ஃப்ரீக்வெண்டாவும் நடத்துறீங்க, இப்படி நடத்தினா பார்க்க முடியாதுங்கிறதா என்னோட தாழ்மையான கருத்து. அப்கோர்ஸ் ஒலிம்பிக்ஸ்னு வரும்போது அந்த மெடலுக்கு எல்லா டீம்ஸும் கம்பீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, விச் இஸ் ஆல்சோ வெரி ஃபேர் தாட் ப்ராசஸ். எனிவே நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஃபைனல் டேக் அவே பீடாக், லாஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் மை சைட். செலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி சைடு எடுத்திருக்காங்க. ஆஃப்டர் அ லாங் டைம் சொல்லக்கூடாது, 99.9% ஆஃப் த பீப்புள் ஆர் சோ ஹாப்பி ஃபார் த ஸ்குவாட் பீங் செலக்டட். நியூ செலக்டர்ஸ் ஹவ் ஜாயின்ட். உனக்கு தெரியுமா, ஆர்பி சிங்கும் ஓஜாவும் ஜாயின் பண்ணிருக்காங்க. நியூ செலக்டர்ஸ் ஹவ் ஜாயின்ட் இன். So what are your final thoughts on the selection and takeaways from it? பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க ஷா, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த டாப் 5 இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். இட்ஸ் கோயிங் டு பி சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா. ஒரே ஒரு கொஸ்டின் தான், வெதர் இட்ஸ் கோயிங் டு பி சிவம் தூபே ஆர் ரிங்கு சிங். 7 அக்ஷர் பட்டேல் வந்துருவாரு, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப். க்ளோஸ் 3 குவாலிட்டி ஸ்பின். நான் அப்படிதான் யோசிக்கிறேன். 3 குவாலிட்டி ஸ்பின்னரு, ஹர்ஷதீப் சிங், பும்ரா, ஹார்திக் பாண்டியா. What they are going to see is whether it's going to be Rinku Singh or it's going to be they need the bowling of Shivam Dube. நான் இப்படிதான் போவேன். ஏன்னா இந்த டாப் 5 இதை நீங்க உடைக்க முடியாது. இன்னொன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆஷ் ஐ வாண்ட் யுவர் தாட்ஸ் ஆன் இட். நான் திருப்பி சொல்றேன், ஸ்கை இஸ் கோயிங் டு பி இன் த டாப் 5 ரன் கெட்டர்ஸ் இன் த T20 வேர்ல்ட் கப். அவர் ரொம்ப குவாலிட்டி பிளேயர், இஸ் கோயிங் த்ரூ அ லோ ஃபேஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு இன்னிங்ஸ் தான், ஒரே ஒரு இன்னிங்ஸ் இஸ் கோயிங் டு பி இன் த டாப் 5 ரன் கெட்டர்ஸ் இந்த T20 வேர்ல்ட் கப். இந்த டாப் 5 உடைக்க முடியாது. அதுக்கப்புறம் சிவம் தூபே ஆர் ரிங்கு சிங், தென் அக்ஷர் பட்டேல். ஐ டோன்ட் வாண்ட் மை நம்பர் 8 டு பேட். யோசிச்சு பாருங்க, ஜெனுவன் ஸ்ட்ரைக் பவுலர் ஹர்ஷதீப் சிங், ஜெனுவன் ஸ்ட்ரைக் பவுலர் பும்ரா, ஜெனுவன் ஸ்ட்ரைக் பவுலர் வருண் சக்கரவர்த்தி, ஜெனுவன் ஸ்ட்ரைக் பவுலர் இவரு குல்தீப், சப்போர்ட் பண்றதுக்கு பாப்பு அக்ஷர் சிங், அதுக்கப்புறம் வந்து பலே பாண்டியா. பேட்டிங்கும் ஸ்ட்ராங், போலிங்கும் ஸ்ட்ராங். இததான் அவங்க எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அக்ஷர் சிங் ஒரே பிளேயரா வந்தா நல்லா தான் இருக்கும். பட் ஓகே, இப்போதைக்கு அக்ஷர் பட்டேல் வருவார், அது ஓகே. பட் நீ கவனிக்கல, அக்ஷர் பட்டேல் போல சிங் சொல்லிட்டேன், பரவாயில்ல. என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா, கௌதம் கம்பீர் இது வரைக்கும் டீம் எடுத்ததுல இருந்து நான் பார்த்தது, கௌதமும் சரி சூர்யாவும் சரி, நம்பர் 8ல அவங்களுக்கு பேட்டிங் ஆடக்கூடிய திறனோட ஒரு பவுலர் எதிர்பார்க்கறாங்க. இரு நான் ஹாப்பி நீ சொன்ன சைட்ல, பட் நடக்குமா பொறுத்து இருந்தா பாக்கணும். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. இன்னொரு மேட்டர் ஒண்ணு நீ சொன்ன, நான் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரிங்கு சிங்கா சிவம் டுபேனா, ஏன் அவங்க சிவம் டுபே பக்கம் டில்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா போலிங் ஆப்ஷன் வேணும்னு நினைச்சா சிவம் டுபே பக்கம் டில்ட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் இட்ஸ் அ நோ பிரெய்னர். இந்த போலிங் அட்டாக் ஆனா நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, நம்பர் 8ல பேட்டிங் வேணும் அப்படின்னு. அப்படி நம்பர் 8ல பேட்டிங் வேணும்னு நினைச்சா ஹர்ஷித் ராணாவை கூட அவங்க யோசிப்பாங்க, எனக்கு கொஞ்சமாவது பேட்டிங் ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள். ஐ வாண்ட் பி சர்ப்ரைஸ்ட் ஈவன் a little bit. குரூப் ஸ்டேஜஸ்ல நம்பர் 8 ஹர்ஷித் ராணா ஆடினா ஐ வாண்ட் பி சர்ப்ரைஸ்ட். நீங்க சர்ப்ரைஸ்டா இருப்பீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. நிறைய டாபிக்ஸ் பேசணும். ஸ்குவாட் செலெக்ஷன், நியூ செலக்டர்ஸ் வந்திருக்காங்க. நாட் ஈஸி டு கெட் த வைஸ் கேப்டன் ஆஃப் த டீம் அவுட் அண்ட் பிரிங் அ நியூ பேலன்ஸ். செலக்டர்ஸ் எவ்வளவு நல்ல ஜாப் பண்ணிருக்காங்க. எப்பெல்லாம் அவங்க நல்லா பண்ணல, இது பிடிக்கல நம்ம வந்து திட்டுறோமோ, நல்லா பண்ணும்போது பாராட்டுறதுக்கும் நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒமான், இட்டலி, சியரி லியோன், நமீபியா, இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் எல்லாரையும் ஒன்னா குரூப் பண்ணி பிக் பாய்ஸோட போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? Do you think it's the right approach? இல்ல அது டோர்னமெண்ட் வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப ஸ்லோவா இருக்கு சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதையும் காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நானும் பீடாகும்.